இன்றைக்கி ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு ஒரு பெரிய சைக்காலஜி கான்செப்டை ஞாபகப்படுத்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்பெக்ஸ் வாங்க போனோம். 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று மெட்டல் ஃப்ரேம், இன்னொன்று ஃபைபர் கிளாஸ் ஃப்ரேம். ஃபைபர் கிளாஸ் ஃப்ரேம் லைட் வெயிட் ஆனது, துரு பிடிக்காது, பெண்ட் ஆகாது, அதோட மெயின்டெனன்ஸும் ஈஸி. ஓவராலாக பார்த்தா அதுதான் பெட்டரான ஆப்ஷன். ஆனால் எங்கள் அப்பா இதை சூஸ் பண்ண தெரியுமா? 20 இயர்ஸாக யூஸ் பண்ண அதே மெட்டல் ஃப்ரேம் தான். நாங்கள் ரீசன் கேட்டதுக்கு அவர் சொன்னது ஒன்றே தான். என்ன தான் ஃபைபர் கிளாஸுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இந்த மெட்டல் ஃப்ரேம் தான். இந்த திங்கிங் பேட்டர்னை தான் சைக்காலஜியில் ஸ்டேட்டஸ் கோ பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம பிரெயின் எப்படி யோசிக்கும்னா, ஈவன் நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனே கிடைச்சாலும் நம்ம பிரெயின் நம்ம கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷனை தான் ப்ரிஃபர் பண்ணும். இது ஸ்பெக்டக்கிள் ஃப்ரேமுக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு, பிடிக்காத ஜாபாக இருந்தாலும் அதை விட்டு வெளியே வர மாட்டோம். அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் வெளியே வரக்கு பயப்படுறோம். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவாய்ட் பண்ணுவோம். பிகாஸ் சேஞ்ச் இஸ் அன்கம்ஃபர்டபுள். ஆனால் க்ரோத் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கும். புதுசாக ட்ரை பண்ண பயமாக இருந்தாலும் அதுதான் நமக்கு லைஃப்பில் பெரிய லேர்னிங்கும், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸும், அன்எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸும் கொண்டு வரும். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் நம்ம பிரெயின் சொல்லும், நீ இருக்கிற இடத்துலையே சேஃபாக பத்திரமா இருன்னு. ஆனால் அதை கேட்காம ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து பாருங்களேன், உங்கள் லைஃபே மாறும்.